ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசன்ல நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஜெரண்ட் சப்ஜெக்ட்ஸை கிளப் ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம ஜெரண்ட் பத்தி டீடைல் லெசன்ஸ் பார்த்துருக்கோம். கிளப் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தியும் நான் டீச் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி சென்டென்சஸ் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அது ஒரு டிவி ஷோ கிளிப்பிங்ல இருந்து எடுத்த சென்டென்ஸ்ல இருந்து நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ இந்த லெசன்ஸ் நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸ் மற்ற பிளேலிஸ்ட் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் நான் வெரி பேசிக் லெசன்ஸ் வெரி பேசிக் கிராமர்லேருந்து எல்லாமே டீச் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி அட்வான்ஸ் லெசன்ஸ் டீச் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் எவ்ரி மண்டே அண்ட் ஃப்ரைடே லென்த்தி வீடியோ நியூ லெசன் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஆன் டியூஸ்டேஸ் தேர்ஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் ஐ அப்லோட் ஷார்ட் வீடியோஸ். ரிமைனிங் இருக்கிற 2 நாள் வென்ஸ்டேஸ் அண்ட் சண்டேஸில் இப்போ வாட் ஐம் பிளானிங் ஆன் டூயிங் இஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ண நான் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ண பேசிக் லெசன்ஸ் எல்லாம் மறுபடியும் அப்லோட் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பழைய வீடியோஸ்லாம் வரமாட்டேங்குது, எங்களால் தேடி பார்க்க முடியல, நீங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். ஐ வில் ரீஅப்லோட் த வீடியோஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி அப்லோடட். ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். அண்ட் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் லெசன். இந்த வீடியோ கிளிப் பாருங்க. அதில் இருக்கிற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். I guess knowing that the island closes at 10 is what makes me feel safe. I guess knowing that the island closes at 10 is what makes me feel safe. ஸோ இந்த கிளிப்ல அவங்க சொன்ன சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, I guess knowing that the island closes at 10 is what makes me feel safe. ஓகே, இதுக்கு தமிழ்ல ஐலண்ட் 10 மணிக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான், அப்படின்றது எனக்கு தெரியறது தான் என்னை சேஃபா ஃபீல் பண்ண வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதுல நிறைய கிளாஸஸ் இருக்கு. பட் இதை சிம்பிளிஃபைடா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் சில எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுல பேசிக்கா என்ன ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஐ கெஸ் அப்படின்ற மெயின் கிளாஸ் வந்திருக்கு. இங்க ஐ கெஸ் பதில் ஐ திங்க் கூட சொல்லலாம். நான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்தை நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கான ஆப்ஜெக்டா ஒரு ஜெரண்ட் ஃப்ரேஸ் வந்திருக்கு, நோயிங் சம்திங். ஸோ அந்த ஜெரண்ட் ஃப்ரேஸ்க்குள்ளவே ஒரு எம்பெடட் கிளாஸ் இருக்கு, நோயிங் தட் தி ஐலண்ட் க்ளோசஸ் அட் 10. ஓகே, knowing that the island closes at 10. இது என்டையர் திங் ஜெரண்ட்குள்ள ஒரு எம்பெடட் கிளாஸும் சேர்ந்து வந்திருக்கு. இது எல்லாமே இந்த கெஸ்ன்ற வேர்புக்கான ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஐ கெஸ் இந்த knowing that the island closes at 10 இதை சிம்பிளி நம்ம திஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஐ கெஸ் திஸ் இஸ் வாட் மேக்ஸ் மீ ஃபீல் சேஃப். ஸோ ஐ கெஸ் இது எல்லாமே திஸ் இஸ் வாட் மேக்ஸ் மீ ஃபீல் சேஃப்ன்றது தான் ஐ கெஸ் உடைய ஆப்ஜெக்ட். கரெக்டா? அந்த திஸ்ஸுக்கு பதிலாக ஜெரண்டோ ஒரு எம்பெடட் கிளாஸும் வந்திருக்கு. ஓகே, சரி, இந்த இடத்துல இஸ் வாட்டை எடுத்துருங்க. ஐ கெஸ் திஸ் மேக்ஸ் மீ ஃபீல் சேஃப். திஸ் மேக்ஸ் மீ ஃபீல் சேஃப்னா இது என்ன சேஃபா ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ இஸ் வாட் அப்படின்ற அந்த கிளெஃப்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம ஆட் பண்றது மூலமா அந்த ரீசன் இதுதான் என்ன சேஃபா ஃபீல் பண்ண வைக்குது. எது என்ன சேஃபா ஃபீல் பண்ண வைக்குதுன்னா திஸ்ன்ற அந்த விஷயம். என்ன விஷயம் இங்க சொல்லியிருக்கோம்? ஐலண்ட் 10 o'clock க்ளோஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் என்ன சேஃபா ஃபீல் பண்ண வைக்குது. எனக்கு தெரியுது அந்த விஷயம், அந்த தெரிஞ்சுக்கிற அந்த ஃபீல் தான் என்ன சேஃபா ஃபீல் பண்ண வைக்குதுன்னு சொல்றோம். ஸோ இதுதான் என்ன சேஃபா ஃபீல் பண்ண வைக்குது, அந்த எம்பசிஸ் ஆட் பண்றோம் இல்லையா, அதுக்காக தான் நம்ம இஸ் வாட் இங்க கிளெஃப்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நாம ஜஸ்ட் இந்த நோயிங் பார்ட்ல இருந்து இஸ் வாட் மேக்ஸ் மீ ஃபீல் சேஃப் இது வரைக்கும் மட்டும் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வில் ஆட் அ கிளாஸ் வித்இன் த ஜெரண்ட் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் அவளை ஹாப்பி ஆக்குது. ஓகே, ஸோ எந்த விஷயம் அவளை ஹாப்பி ஆக்குதுன்னு சொல்றோம்? மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ரைட்? ஸோ மற்றவர்களுக்கு உதவுவது, இது இங்கிலீஷ்ல ஹெல்பிங் அதர்ஸ்ன்னு சொல்லலாம். கரெக்டா? உதவுவது தான் அவளை ஹாப்பி ஆக்குதுன்னு சொல்றோம். ஹெல்பிங் அதர்ஸ் இஸ் வாட் மேக்ஸ் ஹர் ஹாப்பி. ஸோ இந்த இஸ் வாட் எடுத்துருங்க, ஹெல்பிங் அதர்ஸ் மேக்ஸ் ஹர் ஹாப்பி. மற்றவங்களுக்கு உதவுறது அவளை ஹாப்பி ஆகுது. மற்றவங்களுக்கு உதவுறது தான், இந்த காரணம் தான் அவளை ஹாப்பி ஆக்குது. அதில் நம்ம ஃபோக்கஸ் கொடுத்துருக்கோம், அதில் எம்பசிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இந்த இஸ் வாட். திஸ் இஸ் வாட் மேக்ஸ் ஹர் ஹாப்பி. திஸ்ன்ற இடத்துல ஹெல்பிங் அதர்ஸ்ன்னு மட்டும் ஒரு ஜெரண்ட் சப்ஜெக்ட் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு மூவ் ஆன் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம் இங்கே வேர்ப். ஓகே, ஸோ இது எனக்கு மூவ் ஆன் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சுன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் வாட் helped me move on அப்படின்னு சொல்லாமா? this is what helped me move on. இப்போ திஸ்ன்ற இடத்துல நம்ம இங்க என்ன பண்ணுங்க, உண்மையை தெரிஞ்சுக்கிறது. knowing the truth is what helped me move on. knowing the truth helped me move on னா உண்மையை தெரிஞ்சுக்கிறது மூவ் ஆன் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு மூவ் ஆன் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு விஷயத்துல எனக்கு உண்மையே தெரியல, உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் அப்புறம் நான் அதுக்கப்புறம் தான் நான் மூவ் ஆன் ஆனேன், நான் கடந்து போனேன். அதை தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு மூவ் ஆன் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க.
தினமும் ப்ராக்டிஸ் பண்றது தான் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, தினமும் ப்ராக்டிஸ் பண்றது, ப்ராக்டிசிங் எவ்ரிடே அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இஸ் வாட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் இங்கிலீஷ். ப்ராக்டிசிங் எவ்ரிடே இஸ் வாட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் இங்கிலீஷ். ஓகே, திஸ் இஸ் வாட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் இங்கிலீஷ். திஸ்ன்ற இடத்துல ஜெரண்ட் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றது தான் அவனை எனர்ஜெட்டிக்காக வச்சிருக்கு. ஓகே, இதுதான் அவனை எனர்ஜெட்டிக்காக வச்சிருக்கு. திஸ் இஸ் வாட் கீப்ஸ் ஹிம் எனர்ஜெட்டிக். திஸ்ன்ற இடத்துல ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றதுன்னு சொல்லணும். ஜெரண்ட் சப்ஜெக்ட் எப்படி போடலாம்? எஸ், எக்ஸாக்ட்லி. ஈட்டிங் ஹெல்தி ஃபுட் இஸ் வாட் கீப்ஸ் ஹிம் எனர்ஜெட்டிக். ஓகே, அமைதியா இருக்கிறது தான் கஷ்டமான சுச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்ணும். ஸ்டேயிங் காம் இஸ் வாட் ஹெல்ப்ஸ் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். ஓகே, சரி, இப்போ ஜெரண்ட் சப்ஜெக்ட் மட்டும் பார்த்தோம் இத்தனை எக்ஸாம்பிள்ஸ்ல. இப்போ இந்த ஜெரண்ட் சப்ஜெக்ட்லயே ஒரு எம்பெடட் க்ளாஸ் ஆட் பண்ணி இந்த சென்டென்சஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். எக்ஸாம்பிள் பாருங்க. அவ பாதுகாப்பா இருக்கிறான்னு தெரியறது தான் எனக்கு அமைதியை தருது. ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியறது தான் அமைதியை தருது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் எனக்கு அமைதியை தருதுன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் வாட் கிவ்ஸ் மீ பீஸ் அப்படின்னு சொல்லாமா? திஸ் இஸ் வாட் கிவ்ஸ் மீ பீஸ். திஸ்ன்ற இடத்துல நம்ம இங்க என்ன ஆட் பண்ண போறோம்? அவ பாதுகாப்பா இருக்கான்னு தெரியறது. கரெக்டா? ஸோ தெரியறது, நோயிங். என்ன தெரியறது? நோயிங் தட் ஷீ இஸ் சேஃப். அவ பாதுகாப்பா இருக்கிறான்னு தெரியறது. நோயிங் தட் ஷீ இஸ் சேஃப் இஸ் வாட் கிவ்ஸ் மீ பீஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்ம அந்த வீடியோ கிளிப்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். கரெக்டா? அதுல ஒரு மெயின் கிளாஸும் இருந்துச்சு, ஐ கெஸ் அப்படின்னு சொல்லி. பட் ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, நோயிங் தட் ஷீ இஸ் சேஃப் இஸ் வாட் கிவ்ஸ் மீ பீஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. தப்பு செஞ்சான்னு உணர்ந்தது தான் அவனை மாத்துச்சு. ஸோ இதுதான் அவனை மாத்துச்சு. திஸ் இஸ் வாட் சேஞ்ச்ட் ஹிம். திஸ்ன்ற இடத்துல உணர்ந்தது தான் அவனை மாத்துச்சுன்னு வச்சுக்கலாம். உணர்ந்தது தான் அவனை மாத்துச்சு. ரியலைசிங் இஸ் வாட் சேஞ்ச்ட் ஹிம். என்ன உணர்ந்ததுன்னு சொல்லி ரியலைசிங்க்கு நம்ம ஒரு கிளாஸ் போட போறோம். கரெக்டா? என்ன உணர்ந்தது? தப்பு செய்தான் என்று உணர்ந்தது. ரியலைசிங் that he made a mistake or he was wrong. Okay, realizing that he was wrong is what changed him. Okay, this is what changed him. Realizing is what changed him. Realizing what அப்படின்ற இடத்துல ஒரு clause போட்டிருக்கோம். Realizing that he was wrong is what changed him. Okay, realizing that he was wrong changed him னு மட்டும் சொல்லலாம். தப்பு செஞ்சான்னு உணர்ந்தது அவனை மாத்துச்சு. உணர்ந்தது தான் அவனை மாத்துச்சு. அந்த எம்பசிஸ் கொடுக்கறதுக்காக தான் is what நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆல்ரைட். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. உன்னால முடியும்னு நம்புறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் முக்கியம். திஸ் இஸ் வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் ஆர் திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான். திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், இல்லைனா திஸ் இஸ் வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட். ஸோ திஸ்ன்ற இடத்துல நம்புறது தான் ரொம்ப முக்கியம். பிலீவிங் இஸ் வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட். ஓகே, எதை நம்புறதுன்னு சொல்றதுக்கு பிலீவிங் தட் யூ கேன் டூ இட், உன்னால முடியும்னு நம்புறது. Believing that you can do it is what matters most. All right? சரி, இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவ மதிப்பு மிக்கவள் இல்ல அவ மதிக்கப்படுறான்னு அவகிட்ட சொல்றது தான் தன்னம்பிக்கைய வளர்க்குது. ஓகே, ஸோ அவகிட்ட சொல்றது தான் தன்னம்பிக்கைய வளர்க்குதுன்னு வச்சுக்கலாம். Telling her is what builds confidence. என்ன அவகிட்ட சொல்றதுன்ற விஷயத்த நம்ம ஒரு clause ஆட் பண்ணி சொல்ல போறோம். கரெக்டா? Telling her that she is valued or she is valuable is what builds confidence. Telling her that she is valued is what builds confidence. All right? So இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லா லாஸ்டா நம்ம பார்த்த இந்த 4 or 5 எக்ஸாம்பிள்ஸ்லையும் ஒரு மெயின் கிளாஸ் ஐ கெஸ் ஆர் ஐ திங்க், இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஐ திங்க் telling her that she is valued is what builds her confidence. I think this is what builds confidence அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ்ன்ற இடத்துல தான் நம்ம ஒரு ஜெரண்ட் சப்ஜெக்டும் ஒரு எம்பெடட் கிளாஸும் போட்டிருக்கோம். இதுதான் அந்த மூவி கிளிப்ல பார்த்தோம். ஓகே, ஆல்ரைட். ஸோ இன்னைக்கான லெசன் அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றத ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நீங்க எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. ஆல்ரைட், thank you so much for watching this lesson till the very end, and I'll see you all in the next video. Till then, take care and bye.